ஒருவன் காலையில் 99 முறை தாடி வழித்தும் திரும்ப வளர்ந்தது அவனுக்கு வியப்பை அளித்தது. ஒரு முழு பாட்டில் ஷேவிங் நுரையையும் பயன்படுத்தி வழித்தும் அதே நிலை நீடித்தது. குழப்பமடைந்திருந்தவனுக்கு திடீரென ஒரு விசித்திரமான பெட்டி வந்தது. அந்த பெட்டியில் தச்சு வேலைக்கான கருவிகளும் அவன் வாங்காத சில மரக்கட்டைகளும் இருந்தன. பெட்டியை பார்த்தபோது அதில் 614 என்ற எண் குறிப்பிடப்பட்டிருந்தது. அன்றைய தினம் காலையில் அவனது அலாரம் 6:14 மணிக்கு ஒலித்தது. அவனுக்கு நினைவுக்கு வந்தது, தற்போது நேரம் மதியம் 2 மணி, மேலும் இது ஜூன் மாதம். இந்த சம்பவங்கள் அனைத்தும் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல என்று அவன் உள்ளுணர்வு கூறியது. உடனே அவன் பைபிளை எடுத்து 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை படித்தான். அதில் கோபேர் மரத்தால் ஒரு பேழையை உருவாக்க கட்டளையிடப்பட்டிருந்தது. இது கடவுள் தனக்கு கொடுக்கும் அறிகுறி என்பதை உணர்ந்தவன் வேலை முடிந்ததும் பேழை கட்டும் பணியை தொடங்கினான். அவனைச் சுற்றி ஏராளமான விலங்குகளும் ஊர் மக்களும் வந்து என்ன நடக்கிறது என்று ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர்.